பிச்சபோர்ட் சினிமாவில் இந்த படியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ஓட இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஷாலின் ஜோயா வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து விக்ட் ஆனாங்க. அவங்க திரும்பவும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும், இன்றைக்கி திரும்பவும் டெய்லி வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டர் வந்து இன்டர்நேஷ்னல் குசைன்னு சொல்லிட்டு ஸ்டார்டர் ஒவ்வொரு குக்குகளும் வந்து சமைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சமைச்சிட்டு ஹிண்ட்ரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா உள்ளே இறக்குறாங்க. ஜோயா உள்ளே வந்த உடனே எல்லாருக்கூடையும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்க கிட்டே போய் பேசும்போது நம்ம குரேஷி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோவப்படுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாக வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க யாரெல்லாம் வந்து சரியாக பண்ணலையோ அவங்கள வந்து ஜெயிலில் அடைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஜோயா செக்மெண்ட்டில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் செஃப் தாமு அவர்களை வந்து வழக்கமாக அவங்க வந்து மிரட்டுற மாதிரி வந்து மிரட்டிகிட்டு இருந்தது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நடந்தது. ஸோ ஜோயாவோட பங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் வந்து இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நேரம்லாம் வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த டிஷ்ஷை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோயா இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட செக்மெண்ட் வந்து அவ்வளோதான். சும்மா லைட்டாக கொஞ்சம் இருந்தது. ஸோ அவங்களையும் வந்து ஜெயிலில் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஹைப்காக தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. பட் எனிவே ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் வந்து வேறு ஏதாவது இது மாதிரியான ஒரு விஷயமா நடக்கும்போது திரும்பவும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஜோயாவோட பங்கு இன்றைக்கி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோயாவோட பங்கு பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.